அனைவருக்கும் வணக்கம். இன்று 1/1/2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒசூர் சாந்தபுரம் பகுதி அமைந்துள்ள குருசாய் கார்டன் 4வது வார்டு குருசாய் கார்டன் பகுதியில் ஆங்கில புத்தாண்டு வெகு விமரிசையாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த மாமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் சார் அவர்கள் மற்றும் காமராஜ் நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் சீமராஜ் சார் அவர்கள் மற்றும் சென்னப்பன் சார் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தனர். 2ஆம் ஆண்டு இந்த குருசாய் கார்டன் பகுதி ஆங்கில புத்தாண்டு செலிப்ரேஷன் நடந்தது. இந்த போட்டியில் டிராயிங் காம்படிஷன், மியூசிக்கல் சேரு, உரியடிக்கும் போட்டி, கோல போட்டி வெகு விமரிசையாக நடந்தது. பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று ஆறுதல் பரிசு அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரொம்ப உற்சாகத்துடன் இந்த குருசாய் கார்டன் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நல்லபடியாக நடத்தி கொடுத்த மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு, எங்களது குருசாய் கார்டன் பகுதிக்கு வருகை புரிந்து நடத்தி கொடுத்த மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை குருசாய் கார்டன் பகுதி அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று வெகு விமர்சையாக குருசாய் கார்டன் குடியிருப்போர் நலச்சங்கம் சாந்தபுரம் பகுதி 4வது வார்டு ஒசூர் பகுதியில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டிற்காக வருகை தந்திருந்த எங்களது மாமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், சென்னப்பன் சார் அவர்களுக்கும் மற்றும் காமராஜ் நகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் திரு சீமராஜ் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மகளிர் மற்றும் சக குழந்தைகள், சக உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும், குருசாய் கார்டன் பகுதி மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கு வெகு விமர்சையாக நடைபெற்ற கேம்ஸ், குழந்தைகளுக்கான ஸ்லோ ரேஸ் போட்டி, குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, மகளிருக்கான கோல போட்டி, மகளிருக்கான டக் ஆஃப் பார் கயிறு இழுக்கும் போட்டி, ஆண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி, உரியெடுக்கும் போட்டி, மியூசிக்கல் சேர், குழந்தைகளுக்கான சிங்கிங் காம்படிஷன், குழந்தைகளுக்கான டான்ஸ் காம்படிஷன் மற்றும் இறுதியாக கேக் வெட்டியது. இறுதியாக ஃபயர் கேம்ப் இருக்கிறது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதுபோன்று எவ்வரி வருடமும் ஒவ்வொரு வருடமும் அனைவரும் ஒற்றுமையாகவும் இருந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அனைவரிடமும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மிக சிறப்பாக 4வது வார்டு குருசாய் கார்டன் குடும்ப விழா குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க இந்த குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளுக்கும் இங்கு இருக்க பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதிக்கு என்ன தேவையோ அது நமது மாமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காரு. அவர்களும் நீங்க கோரிக்கை வைத்தா உடனே சரி செய்து கொடுப்பாரு. இது நல்ல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீரில் நல்ல செய்தி அவர் சொல்வார் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காமராஜ் நகர் குடியிருப்பு நலசங்க தலைவர் சீமராஜ் அவர்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். இந்த பக்கத்துல தான் அவர்கள் லேட் இருக்குது. வருங்காலங்களில் அனைத்தும் சேர்த்து இன்னும் பெரிய விழாவாக கொண்டாட நாங்களும் ஒத்துழைப்பு தருகிறோம். இந்த பகுதிக்கு தேவையான வசதிகளும் செய்து தருகிறோம். அடுத்தபடியாக நமது நீங்களாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர் அஸ்வா ஆறுமுகம் அவர்கள் உரையாற்றுமாறு உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல அவருக்கு சிறப்பு செய்ய விவசாய குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மரியாதை செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
குருசாய் கார்டன் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் குடியிருப்போர் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த குடும்ப விழா மிகவும் சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த குருசாய் கார்டன்லேயும் வந்து போரு, ரெண்டாவது ட்ரைனேஜ் வச்சது கேட்டிருக்கிறீங்க. ஸோ போர் ஆல்ரெடி நான் வந்து மேயர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 3 போர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, போட்டுட்டேன். ஸோ ஒரு மாதம் டைம் கேட்டிருக்கிறாரு. அதுக்குள்ளே நான் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த போர் உங்களுக்கு போட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரைனேஜ் வசதியாக நான் வந்து எல்லாத்தையும் புதுசாக போட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் முடியலைனாக்கா பாதாள சாக்கடை திட்டம் போட்டுட்டு தான் அடுத்தது ட்ரைனேஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனேஜ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ரோடு போட்டு கொடுக்குறேன். வேற ஏதாவது உங்களுடைய குறை இருந்தாக்கா எங்கிட்ட கேளுங்க. ஸோ உங்களுடைய குறையை நான் வந்து தீர்க்கறதுக்காக தான் நான் கேட்டேன். நீங்க அதே மாதிரி என்னுடைய ஓட்டு போட்டீங்க, என்னை தேர்ந்தெடுத்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எனக்கு இது ஒரு வாய்ப்பு அளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆனந்தனங்களுக்கு தான் மேடம் ஒரு பிளான் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. பட் 1 or 2 months அது ரெடி பண்ணுவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அது இது ஆப்ரேஷன் பண்றதா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன். அது ஈவன் ஒசூர் ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது முன்னாடி டைம் கூட நான் மீட்டிங்ல நான் கேட்டிருக்கிறேன். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை கண்டிப்பா நான் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி தரேன். கண்டிப்பா மேடம் அது ஆல்ரெடி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து புது 40 வாட்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு நான் தான் சொன்னேன். 20 வாட்ஸ் தான் இப்போ போட்டாங்க. 20 வாட்ஸ் தான் போட்டாங்க. நான் 40 வாட்ஸ் போடுறது வேற கான்ட்ராக்டர் அது. ஸோ இந்த வாரத்தில் நான் வந்து அது பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு 40 வாட்ஸ் பெரிய பல்பு போடலாம் லாஸ்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது கண்டிப்பாா பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். இல்ல மேடம் இப்பதான் வந்து போர் ஆக்சுவலா நான் 10 போர் கேட்டேன். நம்ம வார்டுக்கு 3 போர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கதான் போர் போடுறேன். இது முடிஞ்ச உடனே தான் அடுத்தது வந்து செந்தமிழ் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது வேற இடத்துக்கு பிளான் பண்றேன். இப்போ நம்ம மழை பெஞ்சா லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலத்தில் தண்ணி நிறைய போச்சு அப்படின்னா ராசில் முடியுது. அந்த இடத்துல ஒரு பாலம் போட்டு கொடுத்தீங்கன்னா கோயில் வரதுக்கு நல்லா இதாக இருக்கும். அது ஒரு கொஞ்சம் ரொம்ப இதாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சார் நமக்கு ஏரியாவுக்கு கேமரா போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 4-5 கேமரா போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஒரு நிமிஷம்